ஆசிரியர்களுடைய போராட்ட விவகாரம் தொடர்பாக முதலமைச்சருடன் சந்திக்க இருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த சந்திப்பில் என்னென்ன அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளது? ஆசிரியர்கள், குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கான போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் அன்பில் மகேஷ் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அதற்கு இடைப்பட்ட வேளையில் முதலமைச்சர் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். அரசு விழாவின் நிலையில் முடித்துவிட்டு அதன் பின்னர் அன்பில் மகேஷ் முதலமைச்சரை சந்தித்து இந்த ஆசிரியர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக பேசி வருகிறார். ஆசிரியர்களின் கோரிக்கை, இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வு, அந்த நிரந்தர சம்பளம் ஆகியவை சம்பந்தமாக பேச இருக்கிறார்கள். அதே போல இந்த சமவேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்களும் போராட்டத்திற்கு முன்னெடுத்து வருகிறார்கள். அது குறித்தும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று ஒரு முக்கிய அறிவிப்பு வருவதற்கான சூழலும் இருக்கிறது அப்படின்னா ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்பாக. ஏனென்றால் நாளை சட்டப்பேரவை கூட்டமானது தொடங்கி நடைபெற இருக்கிறது ஆளுநர் உரையுடன். அதற்கு முன்பாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் தற்போது இந்த முதலமைச்சருடன் சந்தித்து இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று முதலமைச்சரின் ஒப்புதலுக்கு பிறகாக அறிவிப்பானது வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அறிவிப்பு ஆசிரியர்கள் எவ்வாறாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்பில் மகேஷ் முதலமைச்சரை சந்தித்து வந்த பிறகு முதலமைச்சரிடம் பேசிய விவகாரங்களை பகுதி நேர ஆசிரியர்களிடம் எடுத்துச் சொல்லி அவர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவார் என்றும் அதன் அறிவிப்பும் அவரே வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைய தினத்தில் அவர்கள் தற்போது அன்பில் மகேஷ் அறையில் காத்திருக்கிறார்கள். முதலமைச்சரை தற்போது பல்கலைத்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்தித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.